எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. நான் அனீஸ் ஃபாத்திமா, பாபநாசம் தொகுதியினுடைய வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கேன். என்னிடத்துல என் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு வாக்காளர் என்னிடத்துல ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்வியை முதல்ல உங்கள்கிட்ட நான் காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற பாபநாசம் சட்டமன்ற தொகுதி 234 தொகுதியில் அது ஒரு தொகுதி. என்னோட தொகுதியில் ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறுத்தியிருக்காங்க. சந்தோஷம். ஒரு இஸ்லாமிய பெண் வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. நான் ஏன் இதை இப்போ பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் வேட்பாளருக்கு என்னோட சில கேள்வி, நானும் அந்த சட்டமன்ற தொகுதியில் நான் ஒரு வாக்காளர், அந்த வாக்காளருங்கிற முறையில் அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கணும். என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியர்களை நான் ஒரு தமிழனாக பார்க்கவில்லைன்னு உங்கள் கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தமிழராக இல்லாதவர்கள் ஆளக்கூடாது, வாழலான்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் ஆள்றதுக்காக வாக்கு கேட்டு வரீங்க. அதுக்கு தமிழர் இல்லைங்கிறதுக்கு அடையாளம் சொல்லியிருக்கிறார். என்ன அடையாளம் சொல்லியிருக்காருன்னா, தாடி வச்சுக்கிட்டு, தொப்பியை போட்டுக்கிட்டு, புர்கா போட்டுக்கிட்டு, முகமது சித்திக்குன்னு பேரை வச்சுக்கிட்டு, தமிழில் கூட பேர் வைக்காமல் இருக்கிறவங்கள நாங்கள் தமிழராக ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இப்போ நாங்கள் நாம் தமிழர்னு ஓட்டு கேட்க வரீங்க. இப்போ நீங்கள் தமிழராக, நீங்கள் ஆள தகுதி இருக்கா, வாழ தகுதி இருக்கான்னு நீங்கள் முடிவை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க. என்ன, அதை முதல்ல நானோ என் ஊர் மக்களோ இல்லை உலக மக்களோ, உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லா தகுதியும் இருக்குது தான், நாங்கள் எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களோட கட்சி தலைவர் தான் உங்களை தமிழர் இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் புர்கா போட்டு வரீங்க, உங்கள் கூட வரவங்க தொப்பி தாடி வச்சுட்டு வராங்க அப்படின்னு உங்களோட மத அடையாளத்தையே கொச்சப்படுத்துகிறார். அதுக்கு மீறி போய் உங்களைய சாத்தான்னு சொல்கிறாரு, சைத்தான்னு சொல்கிறாரு. நாங்கள் யாருக்கு சாத்தானுக்கும் சைத்தானுக்குமா ஓட்டு போட முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதனால் நீங்கள் முதல்ல உங்களுக்கு நல்லா தெளிவு பண்ணிக்கிட்டு அப்புறம் தொகுதி மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. நன்றி, வணக்கம். உங்கள் நாவுக்கரசர். இந்த காணொலியில் அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி வெறும் கேள்வி இல்லை, இது அவதூறு. காலம் காலமாக நாம் தமிழர் கட்சியின் மீது பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளராகவும் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய விமர்சனங்கள் நாம் தமிழர் கட்சியின் மீது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுட்டே இருக்கு. அது எல்லாவற்றிற்குமே நான் அந்த காணொலியில் பதில் சொல்றேன். முதல்ல, இஸ்லாமியர்கள் தமிழர்களே இல்லை அப்படின்னு சீமான் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. இது முழுக்க முழுக்க அவதூறு, இது முழுக்க முழுக்க போய். இப்படி ஏதாவது ஒரு காணொலி சீமான் அவர்கள் இஸ்லாமியர்கள் தமிழர்களே அல்ல அப்படின்னு பேசின மாதிரி ஏதாவது ஒரே ஒரு காணொலி, ஒரே ஒரு ஆதாரம் உங்கள் இடத்துல இருந்தா காட்டுங்க. நான் இதே பாபநாசம் தொகுதியில தான் இருப்பேன். என்னுடைய கட்சியுடைய பொறுப்பாளர்கள் எல்லா பகுதிகளிலையும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானே உங்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க எல்லா இடங்களுக்கும் வருவேன். நீங்க தாராளமாக உங்கள் இடத்துல ஆதாரம் இருந்தா காட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதே மாதிரியான ஒரு காணொலியை கூட நீங்க பரப்பலாம். அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களே தமிழர்களே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்படி எந்த இடத்துலும் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லலை. மாறாக அண்ணன் சீமான் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அரேபியாவில் இருந்தோ ஆப்கானிஸ்தானில் இருந்தோ வந்தவர்கள் அல்ல, நாங்கள் தமிழர்கள், நாங்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், நாங்கள் மார்க்கத்தை தான் இறக்குமதி செய்தோமே தவிர நாங்களே இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சீமான் அவர்கள் எல்லா மேடைகள்லையும் பேசியிருக்காரு. இந்த நிலத்துல எல்லாரும் நம்ம சிறுபான்மைன்னு நாங்க மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட ஒரு நாட்டுல எப்படி மத ரீதியாக சிறுபான்மை இருக்க முடியும்? இந்த நிலத்தில் இஸ்லாமியர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், அவர்கள் இந்த மண்ணில் பெரும்பான்மையினர்னு பேசியது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இங்க இருக்கக்கூடிய வன்னியரோ, மறவரோ, குறவரோ, பல்லரோ, பறையரோ, ஏதோ ஒரு சமூகத்தினர் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. அந்த மார்க்கம் அவர்களுக்கு பிடிச்சிருந்தது ஏற்றிருக்கிறாங்க. என்னுடைய மாமன் மச்சான்கள் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. நான் சீமான் அவர்கள் பேசிய காணொலியை இப்பயும் என்னால் உங்களுக்கு பகிர முடியும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இஸ்லாமியர்கள் நாங்கள் தமிழராகவில்லை. அன்பிற்குரியவர்களே, அருமை பெரும் தலைவர்களே, தமிழர்கள் நாங்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். நாங்கள் இங்குதான் இருந்தோம். நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய தமிழர்கள், பூர்வீக குடிகள் நாங்கள். மார்க்கம் தான் எங்களிடத்தில் வந்தது. ஓர் இறையை ஏற்று, நபி மொழி வழியை ஏற்று பின்தொடர்றோம். இனிமேல் எவனாவது ஒருவன் நம்மை சிறுபான்மை என்று சொன்னால் செருப்பாலேயே அடிக்கிறது. என்னிடத்தில் சீமான் அவர்கள் எந்த இடத்திலும் இஸ்லாமியர்கள் தமிழர்களே அல்ல அப்படின்னு பேசினதே கிடையாது. இது முழுக்க முழுக்க போய், முழுக்க முழுக்க அவதூறு, முழுக்க முழுக்க கட்டுக்கதை. இதற்கே நியாயமாக பார்த்தால் ஒரு வழக்கறிஞராக என்னால ஒரு வழக்கு கொடுக்க முடியும். ஆனா
இந்த அவதூறு காலம் காலமாக வைக்கப்பட்டு இருக்கு. இது வழக்கு தொடுப்பதையும் தாண்டி முதல்ல என்னுடைய தொகுதி மக்களுக்கு இதை நான் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக இந்த காணொலியை நான் வெளியிடுறேன். இப்படி நான் சீமான் அவர்கள் எந்த இடத்திலும் பேசல. மாறாக இவர்கள் எந்த ஆதாரத்தை தூக்கிட்டு வருவாங்கன்னா, ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நான் சீமான் அவர்களை கேட்பாங்க, உருது மொழி பேசுபவர்களை நீங்கள் தமிழராக ஏற்பீர்களா அப்படின்னு கேட்டதற்கு நான் சீமான் அவர்கள் சொல்லுவாங்க, உருது மொழி பேசுபவர்களை எப்படி நான் தமிழராக ஏற்க முடியும்? உருது மொழி பேசக்கூடியவர்கள் உருது மொழி பேசக்கூடியவர்கள் தான், தமிழர்கள் தமிழர்கள் தான், தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் தமிழ் மொழி பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழர்கள் தான், உருது மொழி பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் உருது மொழி பேசக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இந்த கேள்வி உருது மொழிக்கு மட்டும் வரல, தெலுங்கு பேசக்கூடிய மக்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க, கன்னடம் பேசக்கூடிய மக்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. நாங்கள் காலம் காலமாக இந்த நிலத்துல வாழ்றோம், ஆனால் கன்னடத்தை தாய்மொழியாக ஏற்றிருக்கிறோம், அப்ப நாங்களும் தமிழர் தானே அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல நீங்கள் கன்னடர்கள் தான், நீங்கள் மலையாளிகள் தான், நீங்கள் தெலுங்கர்கள் தான், அதே போல உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தான், அப்படிதான் பார்க்க முடியும். தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் தமிழர்கள்னு நம்ம அடையாளப்படுத்த முடியும். இல்லைங்க, அது எப்படிங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு வரலாற்றில இருந்தே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து போன போது, அந்த பாகிஸ்தான் பிரிந்து போன போது அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, இஸ்லாத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்காக ஒரு நாடு இருக்கணும் தான். அந்த நாட்டுக்காக தான் எல்லாரும் போராடினாங்க. அது மிகப்பெரிய ஒரு துயரம் நிறைந்த வரலாறு அதுல இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 பக்கமும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்ட ஒரு வரலாறு இருக்கு அந்த நாட்டுக்கு, அந்த நாட்டு உருவானதுக்கு பின்னாடி. ஆனா அந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக உருது அறிவிக்கிறாங்க. இப்படி உருது அறிவிச்ச பிறகு 2 பேருக்கும் ஒரே நோக்கம், இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு நாடு அமைக்கணும், 2 பேரும் ஒரே மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் உருது மொழி ஆட்சி மொழின்னு சொன்ன உடனே பங்காளிகள் போராடினாங்க. உங்களுடைய உருது மொழி தாய்மொழி ஆட்சி மொழி என்றால் எம்முடைய தாய்மொழி வங்காளம் எங்கு போனதுன்னு அவங்க எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க. 4 பேர் இறந்து போனார்கள். பங்களாதேஷ் என்கிற ஒரு நாடு உருவானது. அப்ப ஏன் அவங்க பிரிக்கணும்? 2 பேரும் ஒரே மார்க்கத்தை ஏற்றவர்கள் தான், 2 பேரும் ஒரே நாட்டுக்காக போராடினவங்க தான். ஆனால் அவர்கள் உருது, இவர்கள் வங்காளி என்கிற தெளிவு அவர்கள்ட்ட இருந்துச்சு. இன்றைக்கும் மலையாள முஸ்லிம்கள் தம்மை மலையாளி என்றுதான் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கும் கர்நாடகாவில் வாழ்கிற முஸ்லிம்கள் தன்னை கன்னடர்கள் என்றுதான் அடையாளப்படுத்திக்கிறாங்க. நீங்க இன்றைக்கும் சவுதி அரேபியா போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வேலை பார்க்க போனீங்கன்னா அங்க அவர்களைத்தான் அரேபியர்கள் நினைப்பாங்க. மொழியின் அடிப்படையில பார்த்தா தமிழர்களும் அடையாளப்படுத்துவாங்க, நாட்டின் அடிப்படையில பார்த்தா இந்தியன் அடையாளப்படுத்துவாங்க. ஆனா ஒருபோதும் அவர்கள் நம்மை அரேபியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ உலகம் முழுமைக்கும் அவரவர் மொழி பேசக்கூடிய அடிப்படையில தான் அவரவர் இனத்தை அடையாளப்படுத்துறாங்க. அப்ப இங்க தமிழ்நாட்டுல தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள், உருதை தாய்மொழியாக கொண்டவர்கள் உருது மொழி பேசுபவர்கள். ஆனா இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி உருது மொழி பேசுறதுனாலே அவர்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடையாது, அரசியல் அங்கீகாரம் கிடையாதுன்னா நாங்க பேசல. மாறாக நாம் தமிழர் கட்சி இந்த முறை உட்பட, இதற்கு முன்பும் சரி இந்த முறை உட்பட உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியிருக்கு, நாம் தமிழர் கட்சி வழங்கியிருக்கு. அப்ப அப்படி ஒரு மொழிவாதம் பேசுகிற, ஒரு இனவாதம் பேசுகிற, நாங்கள் ஒரு மொழி வெறியர்களாகவோ இன வெறியர்களாகவோ இருந்தோம்னா நாங்கள் ஏன் உருது மொழி பேசக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்க போறோம்? நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்கு உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு. இப்போ உருது பேசக்கூடிய மக்களும் இந்த நிலத்தின் மக்களும் நாங்கள் ஏற்கிறோம், இந்த மண்ணில் வந்து வாழ்றாங்க. இப்போ அவர்களுக்கான அதிகாரத்துவமும் அவர்களுக்கான அதிகார பங்கீடும் அவர்களுக்கான நிலத்தினுடைய உரிமைகளும் கிடைக்கணுன்றது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கே எம்எல்ஏவே வரக்கூடாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சி இடத்துலையும் சொல்லலை. ஆனால் இந்த நாட்டை ஆளுகிற பொறுப்பு தமிழர்கள் இடத்துல இருக்கணும். அது தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியராகவும் இருக்கலாம், அது தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட கிறிஸ்தவராகவும் இருக்கலாம், அது தமிழ் மொழி தாய்மொழியாக கொண்ட சைவர்களாகவும் இருக்கலாம், அது தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட மாடியர்களாகவும் யாரா வேணுமானாலும் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டுல குடியரசுத் தலைவர் பதவி இருக்கு, ஆனா அந்த பதவிக்கு என்று பெரிய அதிகாரம் இல்லை. ஆனா அந்த பதவியில இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பிரதமர் என்ற பதவியில ஏன் இஸ்லாமியர் இல்லைன்னு ஒரு கேள்வி எழுப்பியதான் நரசிம்மன் அவர்கள் மட்டும்தான். குடியரசுத் தலைவர் நாட்டினுடைய உயர்ந்தபட்ச பதவி தான், அவர் தான் நாட்டினுடைய முதல் குடிமகன். ஆனால் அந்த பதவிக்கு என்று எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத ஒரு பதவியில ஒரு இஸ்லாமியர் இருந்திருக்கிறார். ஆனால் எல்லா அதிகாரமும் படைத்த பிரதமர் பதவியில ஏன் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் ஒரு இஸ்லாமியர் இல்லைன்னு கேள்வி எழுப்பியது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இந்திய பெருநிலத்திலேயே ஒரு பொது அரசியல் கட்சி தலைவனாக வேற யாரும் அந்த கேள்வியை எழுப்பினதில்லை. இந்த நிலத்துல அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர், நம்முடைய தமிழக சட்டமன்றத்திலேயே நல்ல சக்தி வாய்ந்த அதிகாரம் படைத்த அமைச்சர் பதவிகள் எல்லாம் ஏன் இஸ்லாமியர்கள் இல்லை அப்படின்ற கேள்வியையும் சீமான் அவர்கள் எழுப்பியிருக்கிறாங்க. அப்ப சீமான் அவர்கள் எந்த இடத்திலும் இஸ்லாமியர்கள் தமிழர்களே அல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. நான் இந்த தொகுதியில தான் இருக்க போறேன், இந்த தொகுதியில தான் பிரச்சாரம் செய்ய போறேன், இன்னும் 1 மாத காலம் இந்த தொகுதியில தான் முழுமையாக இருக்க போறேன், நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் நீங்க காமிங்க அப்படி ஒரு வார்த்தையும் சீமான் அவர்கள் பேசல. அதற்கான எந்த ஒரு சின்ன துரும்பு இருந்தா கூட நீங்க காட்டுங்க, நான் ஏத்துக்கிறேன். எந்த இடத்துலயும் சீமான் அவர்கள் பேசல. ஆனால் பேசாத ஒரு அவதூறை, ஒரு பொய்யை நீங்க அப்படியே போற போக்குல பரப்பிட்டு போறீங்க. இதே போல நான் அவர் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் பேர்ல அவர்கள் தலைவர்கள் இப்படி பேசினாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா என் மீது வழக்கு பயப்பட்டிருக்கும்.
ஆனால் நாங்கள் ஜனநாயகவாதிகள், அதனால நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே போல அடுத்து ஒன்று சொல்றாங்க, சாத்தான்கள்னு சொல்லிட்டாரு. நான் சீமான் அவர்கள் சாத்தான்கள்னு எந்த இடத்திலும் சொல்லலை. ஆனால் நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி வைக்கிறேன். நம் நோன்பு மாதத்துல இருக்கிறோம். மனச்சான்றை பற்றி சொல்லுங்க. மது குடிப்பது ஹராமா, ஹராம் இல்லை? ஹராம் தானே. மார்க்கத்தின் பார்வையில மது ஹராமா, ஹராம் இல்லை? ஹராம். அந்த மதுவை வைத்தே ஒரு அரசாங்கம் நடத்தப்படுகிறது, அது மட்டும் எப்படி ஹலாலாக மாறும்? இப்போ அந்த ஆட்சியாளர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலத்துல மலைகளை குறைஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஆற்று மணலை அள்ளி திங்கிறாங்க. இந்த நிலத்தில் எண்ணற்ற பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது, பச்சை பிள்ளைகள் கையில கஞ்சா புழங்குது. இத்தனையும் இந்த ஆட்சி நடக்குது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. பெண் பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுறாங்க. இதையெல்லாம் நீங்க மார்க்கத்தின் அடிப்படையில் பாருங்க, இதெல்லாம் சரியா தவறு, ஹராமா ஹலாலா? இப்போ இத்தனையும் இந்த ஆட்சியில் நடக்குது. இது அத்தனையும் தெரியும். இது அத்தனையும் தெரிஞ்சும் நம்ம போய் உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்துறோம் அப்படின்னா, இது அத்தனையும் சைத்தானுடைய செயல்கள் இல்லையா? இது அத்தனையும் மது குடிக்கிறது யாருடைய செயல்? ஒரு மனிதனை மது குடிக்க தூண்டுவது யாருடைய செயல்? ஒரு மனிதனை பாலியல் இச்சைக்கு தூண்டுவது யாருடைய செயல்? அப்ப இத்தனை செயலையும் தூண்டுகிற ஒரு சைத்தானுடைய செயலை செய்யறாங்க, இந்த ஆட்சியாளர்கள் செய்யறாங்க. அவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்துகிறோம். அப்ப சீமான் அவர்கள் சொன்னாங்க, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டார்களே அப்படின்னு ஏக்கப்பட்டார். அதுவும் யார? இந்த போன்ற இழி செயல்களுக்கு ஆதரவு அளித்து நம்ம போய் அவர்களுக்கு வாக்கு செலுத்துறதுனால அந்த வார்த்தையை சொன்னார். இப்ப இதற்கே உங்களுக்கு கோபம் வருது, இது தவறு அப்படின்னா, இது ஒரு பொது மேடையில பேசுறது. ஆனா இதற்கே உங்களுக்கு கோபம் வருதுன்னா, சட்டமன்றத்தில் பேசுறாங்க முஸ்லீம் தீவிரவாதின்னு, அதற்கே உங்களுக்கு கோபம் வரல? அதாவது இஸ்லாமியர்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவர் சொல்லாத ஒன்றை அவதூறா பரப்புறீங்க. அவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை, ஆனா அதை நீங்க அவதூறாக பரப்புறீங்க, அதை பொய் சொல்றீங்க, நீங்க அப்பட்ட கூட போய் பேசுறீங்க. ஆனா நான் உங்களுக்கு ஆதாரத்தோட காட்டுறேன். இப்ப இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு ஆதாரத்தை காட்டுறேன். திமுகவுடைய சட்டத்துறை அமைச்சர் ஆலடி அருணா அவர்கள் பேசினாங்க மார்ச் மாதம் 23ஆம் தேதி 1999ஆம் வருடம் தமிழகத்துடைய சட்டமன்றத்துல முஸ்லீம் தீவிரவாதிகள்ன்ற வார்த்தையை பதிவு செஞ்சாங்க. எல்லா இயக்கத்திலும், எல்லா மார்க்கத்திலும், எல்லா இதுலையும் தீவிரவாதம் இந்த மதத்தின் சார்பில் இருக்காது. தீவிரவாதம்ன்றது எல்லா மதத்திலையும் இருக்கு. தீவிரவாதம்ன்றது எல்லாருமே இருக்கு. மனிதர்கள் எல்லாருமே எல்லா சமூகத்திலுமே இருக்கலாம். யார் தீவிரவாதின்னு நமக்கு தெரியாது. அந்த ஒரு இயக்கத்தின் பேர்ல தீவிரவாதம், அந்த இயக்கத்தின் பேரை சொல்லி தீவிரவாதின்னு சொல்லலாம். ஆனா ஒரு சமூகத்தை ஒட்டுமொத்தமாக தீவிரவாதிகள்னு அடையாளப்படுத்துவது எவ்வளவு பெரிய கொடுமையானது. இதை திமுக செஞ்சிருக்கு. ஆல்ரெடி அருணா அவர்கள் பேசியிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டுற ஆதாரத்தை, முஸ்லீம் தீவிரவாதிகள்னு பேசியிருக்காரு. இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக மன்னிப்பு கேட்டிருக்கா? இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்பாரா? இந்த வார்த்தையை திமுக முன் பதிவு செய்தது, இதற்காக நாங்கள் மன்னிப்பு கொடுக்கிறோம், மன்னிப்பு கேட்பாரா? இது வரைக்கும் நீங்க அதை கேள்வி கேட்டிருக்கீங்களா? எப்படி நீங்க முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லலாம்னு? இன்னொன்றும் சொல்றேன், இன்றைக்கு இந்த நிலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பெருமரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுடைய தமுமுக இயக்கத்தை சார்ந்தவர்கள் 6 பேர் தீவிரவாதிகள் என்று அதே ஆல்ரெடி அருணா தான் பேசியிருக்காங்க. இதற்கெல்லாம் நீங்க கோவப்பட மாட்டீங்களா? இதையெல்லாம் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? இன்னும் சொல்றேன், இதே பேராசிரியர் ஜவாஹிருல்லா இந்த நிலத்தில் வாழ்கிற நிலத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பெருமரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இதே திமுக குறித்து என்ன பேசியிருக்காரு, நான் உங்களுக்கு இந்த காணொலியை காட்டுறேன். இதுவரை தமிழகத்தில் நடைபெற்ற ஆட்சிகள்ல கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியிலே தான் முஸ்லிம்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த திமுகவுடைய ஆட்சி அல்ல, இதற்கு முந்தைய, அதாவது 1996 முதல் 2001 அந்த காலகட்டத்தில் கோவையில குண்டுவெடிப்பு பிறகு நடந்தது. குண்டுவெடிப்புக்கு முன்னால் 1997ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி கான்ஸ்டபிள் செல்வராஜ் கோயம்புத்தூர்ல படுகொலை செய்யப்படுகிறார். அதைத் தொடர்ந்து முஸ்லிம்களுடைய வணிக நிறுவனங்கள், வீடுகள் குறிவைத்து தாக்கப்படுகின்றது. 19 முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். தமிழகத்தில் ஒரு அரசாட்சி இருக்கின்றதா என்பதே ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழல் ஏற்பட்டது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில என்பதை தான் பார்க்க வேண்டும். இது போன்ற ஒரு நிலை அரசியல் ரீதியாக முஸ்லிம்களுக்கு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு தனித்துவ அடையாளம் இருக்கக்கூடாது என்பதுதான் திமுகவினுடைய, அதுவும் குறிப்பாக கருணாநிதி அவர்களுடைய திட்டமாக இருக்கின்றது. இதே பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் பேசியிருக்காங்க, கருணாநிதி தம்மை உலக தமிழர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லிக் கொள்வார், ஆனால் உண்மையில் உலக தமிழர்களின் முதுகில் குற்றியவர் கருணாநிதினு பேசியிருக்காரு.
இதற்கு என்ன பதில் சொல்வீங்க? அவர் தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன வார்த்தை தான், நான் சொல்லல. உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன வார்த்தை தான். இதையெல்லாம் தாண்டி பெருமதிக்குரிய பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் பேசியிருக்காங்க. முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் பேசியிருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு 5 கடமை இருக்கிறது, இப்பொழுது 6வதாக ஒரு கடமை இருக்கிறது, திமுகவுக்கு வாக்கு செலுத்துவதுன்னு பேசினாங்க. இந்த நொடி, இந்த நிமிடம் வரை பேராசிரியர் ஜவாஹிர் அவர்கள் இந்த வார்த்தைக்காக மன்னிப்பு கேட்டிருக்காரா? மார்க்கத்தை முடித்துவிட்டு மார்க்கத்தில் கூட்டவும் குறைக்கவும் யாருக்கும் அனுமதி கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. யாருக்காவது அனுமதி இருக்கா 6வதாக ஒரு கடமை இருக்குன்னு சொல்றதுக்கு? பேராசிரியர் ஜவாஹிர் அவர்கள் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர் பேசினாரே, ஏன் இப்பொழுது வரைக்கும் யாரும் வாய் திறக்கல? ஏன் பேராசிரியர் காதர் மொய்தீன் மன்னிப்பு கேட்கணும்னு யாரும் பேசல? சீமான் இஸ்லாத்தை ஏற்கலைங்க. சீமான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முன்மொழியாதவர். ஆனால் காதர் மொய்தீன் அவர்கள் முன்மொழிஞ்சவர் தானே. அவர் எப்படி அந்த வார்த்தையை பேசலாம்? அவர் ஏன் மன்னிப்பு கேட்கல? யாரும் கேட்கல. செஞ்சி மஸ்தான் கோயில் கோயிலாக போனார். கன்னி ராசி அஸ்வினி நட்சத்திரம் போய் எல்லா இடங்களையும் பூஜை செஞ்சாரு. செஞ்சி மஸ்தானை மதம் மாத்தியது யாருன்னு கேள்வி எழுப்பல. ஆனால் சீமான் தாய்மான் திரும்ப சொல்லிட்டாரு. சீமான் அவர்கள் எந்த இடத்துல இஸ்லாமியர்களை தாய்மான் திரும்புங்கன்னு சொன்னாரு? இந்த நிலத்துல இந்து என்பது வெள்ளைக்காரர்கள் கொண்ட சட்டத்தின் பேரில் நான் இந்து. ஆனால் நான் இந்து இல்லை, நான் சைவர்கள், நான் வைணவர்கள், நான் மாலியர்கள் அப்படின்னாரு. அது இந்து என்று தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய தமிழர்களை நீங்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு பேசினார். என் கட்சியில் 90% இந்துக்கள் இருக்கிறார்கள் பேசினாரு ஐயா ஸ்டாலின். 10% பேர் தான் மற்ற நபர்களுக்கே ஐயா ஸ்டாலின் அவர் கட்சியிலே இடம் கொடுத்துருக்காரு. ஆனால் நான் சீமான் அவர்கள் அப்படி பேசல. தமிழர்கள் நாங்கள் இந்துக்களே அல்லன்னு பேசினாரு. பாஜகவிற்கு நேர் எதிராக நின்றார். பாஜகவுடையது வி ஆர் ஹிந்துஸ், வி ஆர் ப்ரொடெக்டர் ஆஃப் ஹிந்துஸ். நாங்கள் இந்துக்கள், நாங்கள் இந்துக்களின் பாதுகாவலர்னாங்க. ஆனால் சீமான் அவர்கள் தான் தமிழர்கள் நாங்கள் இந்துக்களே அல்லன்னு அவர்களுடைய அடிமடியிலே கை வச்சார். ஆனால் அவர் உங்களுக்கு பாஜகவின் பீட்டிங். எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்திருக்கீங்க, இஸ்லாமியர்களை இவர் இப்படி பேசியிருக்காருங்க, அப்படி எந்த இடத்துலையும் நீங்கள் காட்ட முடியாது. நான் சீமான் அவர்கள் எல்லா இடங்களிலும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்றிருக்காரு. சிஏஏ போராட்ட காலத்துல இஸ்லாமியர்களுக்காக பேசி நமக்காக பேசி தேச துரோக வழக்கு வாங்கியது நான் சீமான் அவர்கள் மட்டும்தான் இந்திய நிலப்பரப்புலேயே, வேற யாரும் இல்லை. NIA ஒரு சட்டம் இருக்குல்ல, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019, தேசிய புலனாய்வு முகமை திருத்த சட்டம் 2019, சிஏஏ இல்லை NIA. இன்றைக்கு PFI என்ற ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கு. STPIயில் நிறைய கட்சி, STPIயோட முக்கிய பொறுப்பாளர்கள் நிறைய பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு போயிட்டு இருக்காங்கல்ல. ஒரு ஆட்தூக்கி சட்டம் இருக்குல்ல, கொடுமையான ஆட்தூக்கி சட்டம், அதை ஆதரித்து ராசா அவர்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார். அதை ஆதரித்து தமிழச்சி தங்கமணி அவர்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஆனால் அதை எதிர்த்து இந்த நிலத்தில் பேசியது நான் சீமான் அவர்கள் தான். எங்களை பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, நாங்கள் அங்கே போய் தடுக்க முடியாது. ஆனால் மாறாக இந்த நிலத்தில் அதை கடுமையாக எதிர்க்க முடியும். நாங்கள் எதிர்த்தோம். கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு. ஸ்டாலின் அவர்கள் திரையிட அனுமதி கொடுத்துட்டாரு. அதை தடுத்து நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி நான் சீமான் அவர்களும் தான். காஷ்மீர் ஃபைல்ஸ் அதை தடுத்து நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி நான் சீமான் அவர்களும் தான். எந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்காக சீமான் அவர்கள் நிற்கல. ஆனால் அவர் மீது வெற்று அவதூறு பொய்யை தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் மீது ஒரு அவதூறு வைப்பதற்கு முன்பாக, ஒரு பொய்யை சொல்வதற்கு முன்பாக, ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கு முன்பாக நீங்கள் ஒரு ஆதாரத்தை கொடுங்க. இதுதாங்க ஆதாரம், இப்படி பேசியிருக்காருங்க, இதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேளுங்க. அப்போ நாங்கள் பதில் சொல்கிறோம். ஆனால் எந்த ஒரு பொய்யும், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல், எந்த ஒரு தரவும் இல்லாமல் நீங்களா போற போக்கில் ஒரு அடிச்சுட்டு போறீங்க. இந்த நிலத்தில் ஒரு 3வது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர், இந்த நிலத்தினுடைய 3வது பெரிய கட்சியினுடைய ஒரு தலைவர், அவர் பேசாத ஒரு வார்த்தையை பேசுனான்னு சொல்றது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நான் இன்னைக்கு ஸ்டாலின் இப்படி பேசிட்டாருங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏற்றுப்பீங்களா? நான் இன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் இப்படி பேசியிருக்காருன்னு நீங்க ஏற்றுப்பீங்களா? இப்படி எப்படி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அது போல சீமான் அவர்கள் பேசியதையும் நீங்க பேச நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன வழக்கு பாஞ்சிருக்காதா? ஐயா கருணாநிதி அவர்கள் பேசாதவன்ற நான் பேசினதா சொன்னா? ஆனா அவர் பேசினதா சொன்னாலும் நீங்க ஏற்றுக்க மாட்டீங்க. எந்த இடத்திலும் நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிராக நின்றதில்லை. மாறாக இஸ்லாமியர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல் ஆளாக குரல் கொடுத்த சீமான் அவர்கள் தான். பாபர் மசூதி இடிப்புல சிவில் வழக்கில் வந்த தீர்ப்புல ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கிறோன்றாரு. சீமான் அவர்கள் தான் இது தீர்ப்பு தானே தவிர நீதி அல்லன்னு பேசினாரு. எல்லாவற்றிலும் நாங்கள் முன்னின்று இருக்கோம். எதிரையும் நாங்கள் எந்த இடத்துலையும் திமுக போல பிஜேபியோட கள்ள கூட்டணி வைக்கல. அதிமுக போல பிஜேபியோட கூட்டணி வைக்கல. திமுக போல கூட்டணி வச்சு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பிஜேபிக்கு கொடுக்கல. மாறாக பிஜேபியை கருத்தியல் ரீதியாக, தர்க்க ரீதியாக அவர்களுடைய அடிமடியில் கை வச்சு எழுத்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த இடத்துல பிஜேபி எழுத்துட்டு இருக்கு. போற போக்கில் சீமான் அவர்கள் மீது எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் ஒரு அவதூறை பரப்பிக்கிட்டே இருக்கிறீங்க தொடர்ச்சியாக. இறுதியாக ஒன்றுதான், உண்மையிலேயே உங்களுக்கு உண்மையும் நேர்மையும் இருந்தால்
உண்மையிலேயே நீங்க வந்து சீமான் அப்படி பேசினாருங்க, நீங்க சொல்றது பொய்யுங்க அப்படின்னா தாராளமாக நீங்க அந்த ஆதாரத்தை கொடுங்க. நான் அதை தாராளமாக நான் அதை பார்க்குறேன். நீங்க கொடுக்கக்கூடிய ஆதாரம் உண்மையாக இருக்கிற பட்சத்துல நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன். அப்படி எந்த இடத்துல நான் சீமான் அவர்கள் பேசவே இல்லை தமிழர்கள் இஸ்லாமியர்களே அல்லன்னு. நான் இப்போ உங்களுக்கு காணொலி போடுறேன். நான் உங்களுக்கு இப்போ ஒரு காணொலி காட்டுனேன். தமிழர்கள் நாங்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம் பேசின காணொலி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனா சீமான் அவர்கள் இஸ்லாமியர்கள் தமிழர்களே அல்ல அப்படின்னு பேசினதை காட்டுங்க பாப்போம். காட்டுங்க. இறுதியாக ஒன்றுதான், இது போல நிறைய விமர்சனங்களும் பெற்ற அவதூறுகளும் சீமான் அவர்கள் மீது பரப்பப்பட்டுட்டே இருக்கு, நாம் தமிழர் கட்சி மீது பரப்பப்பட்டுட்டே இருக்கு. எங்கள் மீது விமர்சனங்களை வைங்க, எங்கள் மீது தாராளமாக விமர்சனங்களை வைங்க. எல்லா கட்சியும் விமர்சனத்திற்கு உட்பட்டதுதான், நாம் தமிழர் கட்சியும் விமர்சனத்திற்கு உட்பட்டதுதான். நீங்க தாராளமாக எங்கள் மீது விமர்சனங்களை வைங்க. அந்த விமர்சனம் ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருக்கணும். அந்த விமர்சனம் உண்மையான விமர்சனமாக இருக்கணும். அந்த விமர்சனம் கருத்தியல் ரீதியான விமர்சனமாக இருக்கணும். அந்த விமர்சனம் தர்க்க ரீதியான விமர்சனமாக இருக்கணும். அப்படி விமர்சனமாக இருந்தால் தாராளமா நாங்களே அதை ஏற்கிறோம், அந்த விமர்சனத்தை ஏற்கிறோம், அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்றோம். ஆனால் ஒன்றுமில்லாத அவதூறுகளையும் ஒன்றுமில்லாத பொய்களையும் நீங்க மீண்டும் மீண்டும் பரப்பாதீங்க. ஒரு நல்ல முஸ்லீம் ஒரு பொய்யை பரப்ப மாட்டான், ஒரு அவதூறை பரப்ப மாட்டான். இறுதியாக ஒன்றுதான், அவர் திமுகவுடைய பின்புலத்தில் இருக்காங்க. நான் உங்களிடத்துல ஒரு சில கேள்விகள் எழுப்புறேன். முஸ்லீம் தீவிரவாதின்னு பெருமரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஆல்ரெடி அருணா அவர்கள் பேசியிருக்கிறாங்க, சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? என்ஐஏவுக்கு திமுக ஆதரவாக வாக்களிச்சிருக்கு, இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இப்படி எண்ணற்ற கேள்விகள் என்னால திமுக வைத்து எழுப்பி கேட்டுட்டே இருக்க முடியும். உங்களை போல பொய் இல்லை, உண்மையான ஆதாரங்களை காமிச்சு, உண்மையான தரவுகளை காமிச்சு என்னால் எழுப்ப முடியும். இதற்கு மேலையும் நீங்க இல்லைங்க இருக்குங்க என்ற ஆதாரமா நீங்க தாராளமாக கொண்டு வாங்க. இதே ஐயம்பேட்டை பகுதியில், இதே பாபநாசம் தொகுதியில் தான் நான் இருப்பேன். எல்லா பகுதிகளுக்கும் நான் கட்டாயம் வருவேன். உங்களுடைய ஆதாரங்களை காட்டுங்க, உறுதியாக நான் அதுக்கு பதில் சொல்றேன். நன்றி.